காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனில் மாஸ்கிங் டீமாஸ்கிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்கிங் ஏஜென்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அயான்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனில் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய அயான்ஸ் மட்டும் இருக்காது, அப்படி தானே. எக்ஸ்ட்ரா நிறைய அயான்ஸ் இருக்கும்ல, அந்த அயான்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ரெசிபிடேட்டாகவோ அல்லது ஒரு தனியாக ஒரு காம்ப்ளெக்ஸாகவோ ஆக்கி தனியாக எந்த ஒரு ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட் தான் மாஸ்கிங் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்கிங் ஏஜெண்ட் நம்ம இடிடிஏ காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனில் இடிடிஏவை நம்ம பியூரட் சொல்யூஷனாக யூஸ் பண்ணுவோம், டைட்டண்டாக யூஸ் பண்ணுவோம். அப்படி டைட்டண்டாக யூஸ் பண்ணக்கூடிய இடிடிஏ நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த அயான் கூட மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது தேவையில்லாத அன்வான்டான அயான்ஸ் கூட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாஸ்கிங் ஏஜெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த அன்வான்டான மெட்டல் அயான்ஸை நம்மளால் மாஸ்க் பண்ணி ப்ரெசிபிடேஷனாகவோ காம்ப்ளெக்ஸாகவோ எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகாமல் அதை தடுக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த AlCl3, அதாவது இந்த இடத்துல AlCl3 நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சொல்யூஷனில் நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய AlCl3 எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஃப்ளூரின் அயானை நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக AlCl3-ஐ F3- நம்மளால் உருவாக்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்கி வைக்க முடியும். அப்படி வைக்கும்பொழுது இந்த AlCl3 ஆனது இடிடிஏ கூட எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகாமல் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னு சொன்னால் அது ஏற்கனவே ஃப்ளூரின் அயான் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது, அப்படி தானே. அப்போது இதுதான் மாஸ்கிங் ஏஜெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ்கிங் ஏஜெண்ட் ஆனது நமக்கு தேவையில்லாத அயான்ஸை மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் பண்ணணுமே தவிர நமக்கு தேவை உள்ள அனலைஸ் பண்ணக்கூடிய எஸ்டிமேஷன் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் அயான் கூட எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதை மாஸ்க் பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது, அதை எஸ்டிமேட் பண்ண முடியாது. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. எப்படியெல்லாம் நம்மளால் ஒரு அயானை மாஸ்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மாஸ்கிங் ஏஜெண்டான 3 மெத்தட்ஸில் மாஸ்கிங் பண்ணுது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ரெசிபிடேஷன், மாஸ்கிங் பை ப்ரெசிபிடேஷன். இன்னொன்று மாஸ்கிங் பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். இன்னொன்று மாஸ்கிங் பை pH வேரியேஷன். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது மாஸ்கிங் பை ப்ரெசிபிடேஷன். அதாவது ஒரு மெட்டல் அயான் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹெவி மெட்டல்ஸான காப்பர், கோபால்ட், லெட்டு, பேரியம், ஜிங்க் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத அயான், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது என்னோடய அனாலிசிஸ்க்கு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த ப்ரெசிபிடேஷன் மாஸ்கிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரெசிபிடண்ட்டை ஆட் பண்ணும் பொழுது அந்த ப்ரெசிபிடண்ட் ஆனது இந்த அயான்ஸ் கூட, இந்த ஹெவி மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணிடும். இன்சாலிபிள் ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும் பொழுது நம்மளால் அந்த ப்ரெசிபிடேட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ள அயான்ஸை நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். இந்த ஹெவி மெட்டல்ஸ் ஆனது ஒரு சல்ஃபைடாக நம்மளால் இன்சாலிபிள் சல்ஃபைடாக எடுக்க முடியும். எதை ஆட் பண்ணுறது மூலமானா, சோடியம் சல்ஃபைடை ஆட் பண்ணுறது மூலமாக. சோடியம் சல்ஃபைடை ஆட் பண்ணும் பொழுது காப்பர் சல்ஃபேட் கிடைக்கும், பேரியம் சல்ஃபேட் கிடைக்கும். இதெல்லாம் இன்சாலிபிளான ப்ரெசிபிடேட். அப்போது நம்ம அதிலேருந்து ரிட் ஆஃப் பண்ணணும்னா, எனக்கு அந்த ஹெவி மெட்டல்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாஸ்கிங் பை ப்ரெசிபிடேஷன் இந்த மெத்தடை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு காப்பர் அண்டு ஜிங்க் இருக்கக்கூடிய ஒரு லோஷனை நம்ம அசே பண்ணுறோம். இப்படி அசே பண்ணும் பொழுது நமக்கு ஜிங்கை தான் நம்ம அனலைஸ் பண்ணணும், காப்பர் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா தயோக்ளிசரால் நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக காப்பரை மாஸ்க் பண்ண முடியும். ப்ரெசிபிடேஷன் அந்த மெத்தடில் நம்மளால் மாஸ்க் பண்ண முடியும். அவ்வளோதான். ரெண்டாவது மாஸ்கிங் பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் நம்ம மேலே பார்த்தோம், ப்ரெசிபிடேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறது மூலமாக ப்ரெசிபிடன்ட் ஃபார்ம் பண்ணி மாஸ்க் பண்ண முடியும். இதில் காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபியரிங் அயான்ஸை நம்மளால் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணி அதையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு அம்மோனியம் ஃப்ளூரைடு இந்த அலுமினியம் அயான், ஜிங்க்கு, டைட்டேனியம் டைட்டேனியம் இந்த மாதிரியான அயான்ஸை மாஸ்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீஏஜென்ட் தான் மாஸ்கிங் ஏஜென்ட் தான் அம்மோனியம் ஃப்ளூரைடு.
அதே மாதிரி பொட்டாசியம் சயனைடு ஆனது சில்வர், காப்பர், மெர்க்குரி, அயான், ஜிங்கு, கேட்மியம், கோபால்ட், நிக்கல் இந்த அயான்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணி மாஸ்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியேஜன். இது ஆல்கலைன் சொல்யூஷனில் நமக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு மாஸ்கிங் ஏஜென்ட். அதே மாதிரி பொட்டாசியம் அயோடைடை வந்து மெர்க்குரிக் அயோடைடில் உள்ள மெர்க்குரியை மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா பொட்டாசியம் அயோடைடு வந்து மெர்க்குரி குளோரைடில் உள்ள மெர்க்குரியை மட்டும் நம்ம வந்து மெர்க்குரிக் அயோடைடாக மாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பொட்டாசியம் அயோடைடை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பொட்டாசியம் அயோடைடானது மெர்க்குரி குளோரைடில் உள்ள மெர்க்குரியை மட்டும் மெர்க்குரிக் அயோடைடாக மாஸ்க் பண்ணி வச்சிரும். அப்படி பண்ணும்பொழுது ஈஸியாக நம்ம குளோரைடு அயான்ஸை அசை பண்ண முடியும். மூணாவது வந்து pH வேரியேஷன் மூலமாக எப்படி மாஸ்கிங் பண்ணுறது. ஒரு அயான்ஸ் நமக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அயான்ஸ் வந்து எந்த ஒரு pHல் அன்ஸ்டேபிளாக இருக்குமோ, அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுமோ, அப்போ நம்ம அந்த pH நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான செலக்டிவான டைட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு அயானை நம்மளால் டைட்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு EDTA வந்து அல்கலின் எர்த் மெட்டல் கூட ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். எப்போ அப்படின்னா pH 7க்கு கீழே இருக்கும்போது. pH பிலோ 7னா அசிட்டிக் pHல் இருக்கும் பொழுது EDTA அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் கூட அன்ஸ்டேபிளான காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போது pH 7க்கு கீழே நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் அல்கலின் எர்த் மெட்டலில் தேவையில்லாத அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம ரியாக்ஷனை டைவர்ட் பண்ண முடியும். அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதை தடுக்க முடியும். அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள், அதே EDTA டின்னு, அயானு, கோபால்ட்டு, தோரியம் இந்த அயான்ஸ் கூட எல்லாம் ஸ்டேபிளான காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். அதே pH தான், pH up to 3, அதாவது அதே அசிட்டிக் கண்டிஷனில் இருக்கும் பொழுது இந்த டின்னு, அயானு, கோபால்ட்டு, தோரியம் கூட ஸ்டேபிளான காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் சொன்னோம்னா நம்மளால் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ அல்கலின் எர்த் மெட்டல் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த அசிட்டிக் pH யூஸ் பண்ணலாம். எனக்கு டின்னு, அயான், கோபால்ட் போன்ற தோரியம் போன்ற அயான்ஸை எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து இந்த பிலோ 7 வந்து அந்த அசிட்டிக் கண்டிஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மாஸ்கிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். டிமாஸ்கிங் ஏஜென்ட்னா அதுக்கு ஆப்போசிட் தான். டிமாஸ்கிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே மாஸ்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டியை எனக்கு திருப்பி வேணும், அதையும் நான் எஸ்டிமேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் இந்த டிமாஸ்கிங் ஏஜென்டானது நம்ம மாஸ்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டியை தேவையில்லாத அயானை ரிலீஸ் பண்ணி விடும். அதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டி. இந்த டிமாஸ்கிங் பண்ணுறது மூலமாக நம்ம ஏற்கனவே மாஸ்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அயானானது அதனுடைய எபிலிட்டியை ரீகெயின் பண்ணி அதால் EDTA கூட நம்மளுடைய இண்டிகேட்டர் கூட எல்லாத்துக்கூடையும் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அதுக்கு வந்து திரும்ப கிடச்சிரும். உதாரணத்துக்கு ட்ரை எத்தனால் அமீன் வந்து அலுமினியம் அயானை வந்து மாஸ்க் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மாஸ்கில் இருந்து டிமாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த ரியேஜெண்ட்டை ட்ரை எத்தனால் அமீனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார்மால்டிஹைடை வந்து ஜிங்க் அயானை டிமாஸ்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, இந்த லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி புரியலை, ஏதாவது டவுட் இருந்தது, எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.